தமிழர்களுக்கான கூடிய மிகப்பெரிய ஒரு மனக்கவலையே தமிழர்களுக்கான ஒரு தனிநாடு இல்லை அப்படிங்கிறது தான். தமிழர்கள் உலகினுடைய பல நாடுகள்ல வசித்து வராங்க, பல நாடுகள்லையும் வாழ்ந்துதான் வராங்க. அப்படி தமிழர்கள் வாழக்கூடிய நாடுகள்ல தமிழர்களுடைய திறமையும் அவர்களுடைய தலைமைத்துவ பண்புகளும் எப்பவுமே சிறப்பானதாக தான் காணப்பட்டது. அந்த வகையில சிங்கப்பூரில் 2 தடவைகள் நம்ம தமிழர்கள் குடியரசுத் தலைவராக இருந்திருக்கின்றார்கள். முதலாவது நபர் செல்லப்பன் ராமநாதன் அப்படின்னு அழைக்கக்கூடிய SR நாதன் அவர்கள். இவர் இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒரு தமிழர். இவர் 1924ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 3ஆம் தேதி பிறந்தார். 1999ஆம் ஆண்டில் இருந்து 2011ஆம் ஆண்டு வரைக்கும் சிங்கப்பூரினுடைய 6வது குடியரசுத் தலைவராக தெரிவாகி மிக நீண்ட காலமாக சிங்கப்பூரினுடைய அரசியல் வரலாற்றில் குடியரசுத் தலைவராக இருந்த ஒரு பெருமை SR நாதன் அவர்களுக்கு இருக்கு. 2வது சிங்கப்பூரினுடைய தமிழ் குடியரசுத் தலைவர் தர்மன் சண்முகரத்தினம் என்பவர். இவர் 1957ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி சிங்கப்பூர் காலனியில பிறந்த ஒருத்தர். இவருடைய பூர்வீகம் நம்மளுடைய இலங்கை. இவருடைய தந்தை கனகரத்னம் சண்முகரத்னம் என்பவர் சிங்கப்பூரினுடைய நோயியலினுடைய தந்தை அப்படிங்கிற அளவுக்கு பேர் போன ஒரு மருத்துவ துறையில மிளிர்ந்த ஒரு நபர். மக்கள் செயல் கட்சியில இருந்து 2023 ஜூலை 7ஆம் தேதி விலகிய தர்மன் சண்முகரத்னம் என்பவர் செப்டம்பர் 1ஆம் தேதி நடைபெற்ற குடியரசுத் தலைவருக்கான தேர்தலில் போட்டியிட்டு 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதியில இருந்து இப்போ வரைக்குமே சிங்கப்பூரினுடைய ஜனாதிபதியாக பதவி வகித்து வருகின்றார்.